ஷியு உற்சாகமா சென் பாய்னு கத்துறா. சென் திரும்பி பார்த்து ஒரே ஜம்ப்ல அவங்க ஜன்னலுக்கு வர்றான். ஓ, நீ சாங் ஜியோட ஃப்ரெண்டாச்சே, யாரோ பார்த்தாங்களேன்னு நினைச்சேன்னு சொல்றான். ஷியு ஆச்சரியமா, உங்களுக்கு தெரியுமா, ஜி எப்படி இருக்கா, சேஃபா இருக்காளான்னு விசாரிக்கிறா. சென் அவங்க கூட ரூமுக்குள்ள வந்து உட்கார்ந்து பேசுறான். சென் அவங்க கிட்ட, நான் டாங்ஷன் வில்லா ஏரியாவுல ஒரு குட்டி சாம்ராஜ்யமே அமைச்சிருக்கேன். அங்க 100கணக்கான மக்கள் இருக்காங்க. ஜி கியாங் தான் நிர்வாகத்தை பாத்துக்கறாங்க. அதனால ஜி அங்க ரொம்ப பத்திரமா இருக்கான்னு சொல்றான். ஷியோ குஷியாகிடுறா. ஆனா லூபிங் நம்பல. என்னது, 100 பேரா? அந்த யாங்சன் ராணியே உனக்கு அசிஸ்டண்டா? டே, விளையாட்டுக்கு சொல்லாத, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கேன்னு கேக்குறான். சென் கூலா, நீங்களே வந்து பாருங்க, பொய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்றான். அப்போ கைஜாங் ஓடி வந்து, டே சென் பாய், நீ இங்கேயா? நான் ஆச்சரியமா கத்துறான். கூடவே லியாங், யாமு எல்லாரும் வராங்க. அன்னைக்கு ஷியு வேலை பாக்குற இந்த ஸ்கிரிப்ட் கில்லிங் கடைக்கு வந்தோம். அப்படியே உலகம் அழிஞ்சு போச்சு, மாட்டிக்கிட்டோம், உன்னை தொந்தரவு பண்ண வேணான்னு கூப்பிடலன்னு சொல்றாங்க. சென், விருப்பம் இருந்தா என் இடத்துக்கு வாங்க, ஆனா அங்க ஒரு ரூல், தினமும் ஒரு செம்பு காசு வரி கட்டணும், உங்களால முடியுமான்னு கேக்குறான். லூபிங், கண்டிப்பா வரோம், இந்த மான்ஸ்டர் மட்டும் வாசல்ல நிக்கலனா நாங்க எப்பவோ கோல்டு காயினை எடுத்திருப்போம், ஆனா வழி ஆபத்தாச்சே, கூட வரியான்னு கேக்குறான். சென், எனக்கு வேற வேலை இருக்கு, ஆனா பயப்படாதீங்க, வழியில இருந்த அந்த டைரண்ட நான் காலி பண்ணிட்டேன், வழி கிளியர் தான்னு சொல்றான். லூபிங் வாயடிச்சு போறான். அப்படியா சங்கதி? சென் தான் பையில இருந்த தனக்கு தேவையில்லாத பழைய ஆயுதங்களை, லோ லெவல் ஐட்டம்ஸ அவங்களுக்கு கொடுத்துட்டு, நான் கிளம்புறேன், லொகேஷன்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா தாவி போயிடுறான். மாடிக்கு மாடி தாவி போகும்போது மேங் கிட்ட இருந்து பிரைவேட் மெசேஜ் வருது. தலைவா, குரூப்ல அந்த கிங் ஹேன் வாங், அதாவது ஹேன்ஸோ புலம்பிட்டு இருக்கான். அவனோட புது சக்தி உங்களுக்கு உதவலாம். குரூப்ல கூட்டம் அதிகம், நீங்களே அவன்கிட்ட தனியா பேசுங்கன்னு சொல்றா. சென் யோசிக்கிறான். ஹேன்ஸோவா? அவன்கிட்ட பேசணும்னா எனக்கு தனியா பாதுகாப்பான இடம் வேணுமே. போன வேகத்திலேயே திரும்ப அந்த ஹோட்டல் ரூமுக்கே ஜன்னல் வழியா குதிக்கிறான். ஷியு பதறி போய், என்னாச்சு, ஏன் திரும்பி வந்துட்டீங்கன்னு கேக்குறா. சென், ஒரு அவசர வேலை, எனக்கு தனியா ஒரு ரூம் வேணும்னு கேக்குறான். யாமோ, மச்சான் என் ரூம் எடுத்துக்கோ, நாங்க ஹால்ல காவலுக்கு இருக்கோம்னு சாவி தரான். சென் அவங்க கூட நடந்து போறான். ஷியு குறுக்க வந்து, ஒரு நிமிஷம், அந்த ஜியோட ஐடி நம்பர் என்ன, அவளை ஃப்ரெண்டா ஆட் பண்ணணும்னு கேக்குறா. சென் நம்பரை சொல்றான். 99022225. உடனே கைஜாங், மச்சான் உன் நம்பரையும் சொல்லு, உன்னையே ஆட் பண்ணிக்கிறோம்னு போனை காட்டுறான். சென் கூலா 001ன்னு சொல்றான். கைஜாங் சிரிக்கிறான். டேய், பவர் கிடைச்சாலும் உன் மொக்க ஜோக் மாறலடா, சரி சொல்லு, ஆட் பண்றேன், நான் உன் தோலை தட்டுறான். ஆனா ஆட் பண்ணி பார்த்தா சிஸ்டம் காட்டுது, எவால்வர் நம்பர் 001 சென் 1 ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் ஷாக் ஆகி சிலையா நிக்கிறாங்க. என்னது 001ஆ? சென் கைஜாங்க பார்த்து, அப்படியே வாய பளந்து நிக்காம சீக்கிரம் கிளம்பி வாங்கடான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறான். 10 நிமிஷமாச்சு. ஷியு, ஜெனாங், மூ 3 பேரும் ஹால்ல வெயிட் பண்றாங்க. ஜெனாங், மச்சான் சென்னோட ஐடி நம்பர் வேற லெவல்டா, 001 அப்படின்னு ஆச்சரியப்படுறான். மூ விளக்குறான், அது எவால்வ் ஆகிற வரிசை எண்டா, இவன் தான் உலகத்திலேயே முதல் ஆளா சக்தி பெற்றிருக்கான். ஹாஸ்டல் குரூப்ல அவன் போட்ட மெசேஜ் ஞாபகம் இருக்கா? ஜூன் மாசம் நடக்க வேண்டிய ஃபிட்னஸ் டெஸ்ட ஸ்கூல் மாத்திட்டாங்கன்னு சொன்னானே, இன்னும் மூ ஞாபகப்படுத்துறான். ஜெனாங், ஆமாடா, அதனாலதானே நாம ஒரு வாரம் ஓவர் ட்ரைனிங் எடுத்தோம்னு சொல்லிட்டு திடீர்னு ஷாக் ஆகி எந்திரிக்கிறான். ஒருவேளை உலகம் அழிய போகுதுன்னு அவனுக்கு முன்னாடியே தெரியுமான்னு சந்தேகம் கேக்குறான். மூ, அது தற்செயலா கூட இருந்திருக்கலாம், ஆனா அதனால நமக்கு நல்லது தானே நடந்துச்சு, நாம ஸ்ட்ராங் ஆனோம்லன்னு சொல்றான். ஜெனாங், ஆமா, அவன் சொன்னதாலதான் நாம தப்பிச்சோம்னு ஒத்துக்கிறான். மூ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஷியு அவளோட போன் ஸ்கிரீனை பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. அவ முகம் தக்காளி மாதிரி செவக்குது. ஜெனாங் அவளை பார்த்து, ஏமா உன் முகம் இவ்ளோ செவந்து போயிருக்குன்னு கேக்குறான். அவ பதறி போய், ஒன்னும் இல்ல, சும்மாதான்னு சொல்லிட்டு வேகமா ரூமுக்கு போறா. போகும்போது, சென் சொன்னதை மறக்காதீங்க, யாரும் அவர் ரூமுக்குள்ள போகக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு கதவை சாத்திக்கிறா. வெளியில கொஞ்ச நேரம் நின்னுட்டு ஜிக்கு மெசேஜ் பண்றா. நான் தான் ஷியு. ஜி ரிப்ளை பண்றா, என் ஐடி நம்பர் எப்படி தெரியும்? ஷியு, சென் தான் சொன்னாரு. ஜி உடனே, அவர் வெளியில கால் வச்சாலே வம்புதான்னு சொல்லிட்டு, நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கேக்குறா. ஷியு ஆமான்னு சொல்றா. ஜி ஒரு குண்ட தூக்கி போடுறா. சூப்பர், இனிமே நாம எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அவரை டாடின்னு கூப்பிடுறது நான் மட்டுமா இருக்க மாட்டேன், நீயும் தான்னு சொல்றா. ஷியு முகம் இன்னும் செவக்குது. என்னடி சொல்ற? அப்போ சென்னும் ஜியும் ஐயையோ எல்லாரும் ஒன்னாவான்னு தப்பா கற்பனை பண்ணி வைக்கப்படுறா. இன்னொரு பக்கம் லூபிங் அவங்க பேசுறது கேக்குது. கவனமா கேளுங்க, இது சாதாரண விஷயம் இல்ல. ஃபாங், சென் கண்டிப்பா பொய் சொல்றான், அவன் பேச்சுல நிறைய ஓட்டை இருக்குன்னு சொல்றான். லூபிங் ஆமோதிக்கிறான்.
எனக்கும் அப்படிதான் தோணுது. அந்த யாங் சென் ராணி ஜியாங்கு இவனுக்கு அசிஸ்டண்டா? இது நம்புற மாதிரியா இருக்கு. சுத்த புரடா விடுறான்னு சந்தேகப்படுறாங்க. திடீர்னு சிஸ்டம் காட்டுது, கனவு உலகம், ட்ரீம் ஸ்பேஸ், மேஜிக் சிட்டி, ஹான்ஷியாவோட வீடு. சென் கனவுல மிதந்துகிட்டே வர்றான். நிஜ உலகத்துல கொஞ்சம் வேலை, அதான் லேட்டுன்னு சொல்லிட்டு மாங் ரூமுக்குள்ள போறான். ஹான்ஷியா சென்ன பார்த்ததும், வாங்க பாய் பேரரசேன்னு கூழ கும்பிடு போடுறான். நான் ஹான்ஷியா, உங்களை நேர்ல பாக்கறேன். நீங்க ஹேண்ட்ஸமா இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா நினைச்சதை விட 3 மடங்கு அழகா இருக்கீங்கன்னு ஐஸ் வைக்கிறான். மாங், போதுங்க வழியாதன்னு சொல்றா. ஹான்ஷியா, நான் உண்மையத்தான் சொல்றேன்னு சாதிக்கிறான். அங்க இருந்த இன்னொருத்தன் வணக்கம் சொல்றான். தலைவா வணக்கம். மாங் இன்னொரு ஆளை கனவுக்குள்ள கூட்டிட்டு வரலான்னு சொன்னா, அதான் நான் வந்தேன். என் பேரு க்ரோ. என் சக்தி பயத்தின் உருவம், SS கிரேடு. ஹான்ஷியா, அப்போ என்னோட S கிரேட் மனக்கட்டுப்பாடு சக்தி தான் இங்க வீக்கான்னு சோகமா கேக்குறான். சென் சொல்றான், உன் சக்தி கம்மியா இருக்கலாம், ஆனா உன் அதிர்ஷ்டம் அதிகம். 2 நாளைக்கு முன்னாடி இது நடந்திருந்தா மாங் உன்னை கூட்டிட்டு வர முடியாது. அவன் நேத்து தான் புதுசா மத்தவங்கள கனவுக்குள்ள எடுக்கிற முறைய கண்டுபிடிச்சா. மாங் தலையாட்டுறா. ஹான்ஷியா சிரிச்சுக்கிட்டே, எனக்கு எப்பவுமே லக் அதிகம்தான்னு சொல்றான். சென் விஷயத்துக்கு வர்றான். மாங், நம்ம 4 பேரையும் ரொம்ப நேரம் கனவுல வச்சிருக்க முடியாது. சீக்கிரம் சொல்லு, குரூப்ல ஏன் புலம்பிட்டு இருந்த? ஹான்ஷியா, எனக்குன்னு ஒரு பிரத்யேகமான மிஷன் வந்திருக்கு பாஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுறான். இடம் தூரமா இருக்கு, போற வழியில பேசலாம். சிஸ்டம் காட்டுது, S கிரேட் பிரத்யேக மிஷன், குடும்ப ரகசியம். மிஷனோட பின்னணி என்னன்னு தெரிய வருது. அந்த ஹான்சியோ அவங்க அப்பா பொருட்கள்ல ஒரு மெடிக்கல் ரெக்கார்டை கண்டுபிடிக்கிறான். அதுல அவனுக்கு தெரியாத அவங்க அத்தை பேர் இருக்கு. அதுல ஏதோ பரம்பரை வியாதி பத்தி போட்டிருக்கு. ஏன் அந்த அத்தைய பத்தி யாருமே பேசினதில்ல? ஒருவேளை ஹான்சியோட இந்த மனக்கட்டுப்பாட்டு சக்திக்கும் அந்த வியாதிக்கும் சம்பந்தம் இருக்குமோ? எல்லா கேள்விக்கும் விடை அந்த ரெட் ஸ்டார் மனநல மருத்துவமனையில தான் இருக்கு. டீம் அந்த இடத்துக்கு போறாங்க. ஹான்சியோ சொல்றான், இது இப்போ ஒரு டஞ்சனா மாறிடுச்சு. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி உள்ள போனேன், ஆனா தாக்கு பிடிக்க முடியாம ஓடி வந்துட்டேன். உள்ள இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் லெவல் 5ல இருந்து 12 வரைக்கும் இருக்கு. நரக வேதனை தரும், நைட்மேர் டிஃபிகல்ட்டி. ஆனா இப்ப போகலன்னா யாராவது முந்திக்கிட்டு உள்ள இருக்கிறத எடுத்துட்டு போயிருவாங்கன்னு சிஸ்டம் சொல்லுது. சென், சரி நாம போலான்னு சொல்லி எஸ் கொடுக்கறான். கனவு உலகத்துல இருக்கிற அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள எல்லாரும் நுழையறாங்க. க்ரோ முன்னாடி ஒரு சின்ன மான்ஸ்டரை காட்டுறான். ட்ரீமி, எனக்கு ஏதோ தப்பா படுதுன்னு பயப்படுறான். ஹான்சியோ, ஆரம்பத்திலேயே இங்க ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருப்பாங்க, உஷாரா இருங்கன்னு சொல்றான். அங்க ஒரு நர்ஸ் ஜாம்பி இவங்கள பார்த்து நடுங்கிக்கிட்டு நிக்குது. க்ரோ கெத்தா முன்னாடி வந்து, எல்லாரும் இருங்க, நான் இவள டெஸ்ட் பண்றேன்னு போறான். அந்த நர்ஸ் பாயும்போது க்ரோ தன்னோட SS கிரேட் பயத்தின் உருவம், ஃபியர் எம்பாடிமெண்ட் சக்தியை விடுறான். அந்த நர்ஸ் பயத்துல தடுமாறுறா. க்ரோ விடாம, ஃபியர் மோட், லாஃபுல் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லி ஒரே அடி. அந்த நர்ஸ் அலறிக்கிட்டே காலி. சிஸ்டம், பைத்தியக்காரி நர்ஸ் காலி. எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் செய்யப்பட்டது. மேங், இவன் நம்ம டீமாலா இல்ல வில்லனா? பார்க்கவே பயங்கரமா இருக்கானேன்னு சொல்றா. ஹான்சியவும் அவனோட பவரை பாராட்டுறான். செத்த நர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கார்டு கிடைக்குது. ஷார்ப் ஸ்கிரீச்சிங் தாட் எக்ஸ்ப்ளோஷன். இது ஒரு மன தாக்குதல் ஸ்கில். கத்துனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு மண்டை வலிக்கும். முக்கியமா சத்தம் கேட்டு மான்ஸ்டர் எல்லாம் ஓடி வரும். க்ரோ, லக்கி பிரைஸ் ஸ்கில் புக் கிடைச்சிருக்குன்னு சொல்றான். சென், ஹான்சியோ, மேங், நீங்க 2 பேரும் தான் மென்டல் பவர் உள்ளவங்க, யாருக்கு வேணும்னு முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். ஹான்சியோ, எனக்கு என் மிஷன் சம்பந்தப்பட்ட பொருள் மட்டும் போதும், அதுவும் இல்லாம என்கிட்ட இதே மாதிரி ஸ்கில் இருக்கு, மேங் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுறான். மேங் அதை வாங்கி ஸ்கில்ல கத்துக்கிறான். சென் உடனே ஒரு ஐடியா பண்றான். மேங், அந்த ஸ்கில்ல இப்பவே யூஸ் பண்ணு. ஒவ்வொரு ரூமா போய் தேடுறது போர் அடிக்கும். சத்தம் போட்டு எல்லா மான்ஸ்டரையும் ஒரே இடத்துக்கு வரவழைச்சிட்டு மொத்தமா வச்சு செய்யலான்னு சொல்றான். மேங், நிஜமாவா? அவ்வளோ கூட்டம் வந்தா சமாளிக்க முடியுமா பாஸ்ன்னு கேக்குறா. சென் கூலா, கவலை விடு, என்னோட புதுசா அப்கிரேட் ஆன ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ற இதுதான் சரியான சான்ஸ்னு சொல்றான். இத கேட்டதும் ஹான்சியோவுக்கு தெம்பு வந்துருச்சு. தாக்குதலை தொடங்குங்கன்னு கத்திட்டு தன் கத்திய வீசுறான். எல்லாரும் வெறித்தனமா இறங்குறாங்க. க்ரோ தன்னோட அடர்த்த சக்தி டார்க்னஸ வச்சு தாக்குறான். அப்புறம் நூல் மாதிரி ஒன்ன உருவாக்கி ஸ்ட்ராங்லிங் சமனிங் த்ரெட்ஸ் அப்படின்னு ஜாம்பிகளை கட்டி போட்டு நெருக்குறான். மேங் சும்மா விடுவாளா? கையில ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஒன்ன வச்சு டுமீல்னு சுடுறா. அந்த இடமே நெருப்பு காடா மாறுது. ஜாம்பிகள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போறாங்க. ஹான்சியோவும் க்ரோவும் அரண்டு போய் பாக்குறாங்க. என்னம்மா இது? கனவு உலகத்துல இவ கையில ராக்கெட் லான்ச்சரே வருதே, எதிர்காலத்துல இவ குண்டம் ரோபோவே செஞ்சு இறக்குவா போலயேன்னு பேசிக்கிறாங்க.
க்ரோ ஒரு ஜாம்பிய புடிச்சுக்கிட்டு, ஏன் பாஸ் சென் இன்னும் அமைதியா இருக்காருன்னு கேக்குறான். அப்போ சென் கண் முழிக்கிறான். என் சக்தி முழுசா சார்ஜ் ஆகிருச்சு. சண்டைக்கு நடுவுல சார்ஜ் பண்றது கஷ்டம், ஆனா இப்ப முடிஞ்சதுன்னு சொல்றான். தரைய ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அவ்வளவுதான். பூமிக்கடியிலிருந்து பாறை முட்கள், எர்த் ஸ்பைக்ஸ் சர்ருன்னு மேல வந்து அங்க மிச்சம் மீதி இருந்த ஜாம்பிகள் எல்லாத்தையும் குத்தி தூக்குது. ஒரே அடியில களம் காலி. மத்தவங்க எல்லாம் சிலையா நிக்கிறாங்க. மேங் மெதுவா, மாஸ்டர் வேற லெவல்னு முணுமுணுக்கிறான். ஹான்சியோ, இதுதான் ஒயிட் எம்பரரோட சக்தியான்னு மிரண்டு போறான். திடீர்னு 2 நர்ஸ் ஜாம்பிகள் மட்டும் தப்பிச்சு வெளியில வராங்க. ஹான்சியோ, மிச்ச 2 இருக்கே, நான் பாத்துக்கிறேன்னு கத்திய வீசுறான். ஆனா சென் பாஞ்சு போய் அந்த கத்திய வெறும் கையாலேயே பிடிச்சு தடுக்கிறான். நில்லு, இவங்கள கொல்லாத, இவங்க சாதாரண ஆளுங்க இல்லன்னு சொல்றான். ஹான்சியோ ஷாக் ஆகி நிக்க, க்ரோ அவன் தோளை தட்டி ஆசுவாசப்படுத்துறான். சென் அந்த நர்ஸ பிடிச்சு முழுங்க ஆரம்பிக்கிறான். சிஸ்டம் புது வித்தைய காட்டுது. பிளாக் லைட் ஸ்வாலோவிங் அப்கிரேட் ஆகிருச்சு. இனிமே எதிரிய முழுங்கினா அவங்களோட நினைவுகளை பார்க்கலாம். அதிர்ஷ்டம் இருந்தா அவங்க ஸ்கில்லும் கிடைக்கும். சென் உடனே நினைவுப்படின்னு கமாண்ட் கொடுக்கறான். அவன் கண்ணு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் ஓடுது. ஒரு ஆபரேஷன் தியேட்டர், ஒரு நர்ஸ கட்டி போட்டிருக்காங்க. இன்னொரு நர்ஸ் வாங் தரையில ஊர்ந்து போய் அவள ஒன்னும் பண்ணாதீங்கன்னு கெஞ்சிரா. கட்டி போட்ட நர்ஸ் காங் பயப்படாத வாங்னு சொல்றா. சுத்தி பார்த்தா நிறைய நர்ஸுங்களை தொங்க விட்டுருக்காங்க. ஒரு டாக்டர் வரான். ச்சே, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இவளை என் தலைவனுக்கு பலி கொடுக்க முடியாது. அடுத்த மாசம் சாதாரண பலியாதான் யூஸ் பண்ணணும்னு சொல்றான். அந்த நர்ஸ் காங் பைத்தியம் பிடிச்ச மாதிரி 16 ஒரு நம்பரை சொல்லிக்கிட்டே இருக்கா. நர்ஸ் வாங்க அழுதுகிட்டே இருக்கா. சென் யோசிக்கிறான், அந்த 16 நம்பருக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் அந்த டாக்டர் சொன்ன பேய் சடங்கு, டிமானிக் ஃபார்மேஷன். திடீர்னு அவனுக்கு பழைய ஞாபகம் வருது. நான் போன ஜென்மத்துல டீமன் ஹண்டரா இருந்தப்போ இந்த ஆஸ்பத்திரியில பேய்களை வரவழைக்கிற டஞ்சன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்போ நான் பெரிய லெவல்ல இருந்ததால இதை கண்டுக்கல. ஆனா இப்போ இது முக்கியம். சென் நிகழ்காலத்துக்கு வரான். எல்லாரும் வாங்க, மேல போலாம். ஹான்சியோட மிஷனுக்கு தேவையான க்ளூ அங்கதான் இருக்கும். ஆனா சிதறி போகாதீங்க, ஆபத்தான மான்ஸ்டர் இன்னும் இருக்குன்னு வார்ன் பண்றான். 1/2 மணி நேரம் ஆச்சு. எல்லாரும் மேல போறாங்க. ஹான்சியோ, கிட்டத்தட்ட எல்லா மான்ஸ்டரும் காலி ஆயிருச்சு போலயேன்னு சொல்றான். எவ்ளோ நேரமா தேடுறது? 3 மாடி அலசிட்டோம், ஒருத்தனையும் காணோம்னு ஹான்சியோ சலிச்சுக்கிறான். மேங், க்ளூ இல்லாம இல்ல, நல்லா பாருங்கன்னு சொல்றா. க்ரோ மேல போய் பார்த்துட்டு, இந்த 16ங்கிற நம்பர் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. ஆனா ஏன் அந்த பாஸ் இன்னும் வெளியில வரல? நம்ம தலைவனை பார்த்து பயந்து ஒழிஞ்சுக்கிட்டானான்னு நக்கலா கேக்குறான். சென், டேய், ரொம்ப திமிரா பேசாதீங்கடான்னு வார்ன் பண்றான். திடீர்னு ஒரு அமானுஷ்ய உணர்வு. யாரது? வெளியில வான்னு ஹான்சியோ கத்துறான். ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் முன்னாடி வந்து நிக்குது. நான் தான் இந்த ரெட் ஸ்டார் ஆஸ்பத்திரி டைரக்டர், சாலமன் கடவுளோட தூதன். 72 தூண்கள்ல நான் 16வது தூண், தூக்கமில்லாதவன். நான் தூக்கமில்லாதவன்னு பில்டப் கொடுக்கறான். க்ரோ, என்னது பேய் தூதனா? அப்போ நீ பேயான்னு கேக்குறான். டைரக்டர் ஹான்சியோவை பார்த்து, நீ என் எஜமானருக்காக பலியாக போறவன், அதுதான் உன் விதின்னு மிரட்டுறான். அப்புறம் மேங்க பார்த்து, நீ என் எஜமானருக்கு விசுவாசமா இருந்து அவருக்கு பிள்ளை பெட்டு கொடுத்தா உன்னை உசுரோட விடுறேன்னு கேவலமா பேசுறான். மேங் காரி துப்புறான். போடா பொறுக்கி, நீயே பெத்துக்கோன்னு திட்டுறா. சென் குறுக்க வந்து, டேய், மனுஷனா இருந்து உருமாறுன அற்ப பதர் தானே நீ, ஓவரா பேசாத. உனக்கு அவ்வளவு சக்தி இருந்தா இந்த தாத்தா கிட்ட மோதிப்பாருன்னு சவால் விடுறான்.